மிக நீண்ட அருமையான பதிவும் பாடமும். நேரமெடுத்து வாசியுங்கள். இளையராஜாவின் இசை ஆளுமையை முழுமையாக அல்லது ஓரளவுக்கு புரிந்து கொள்வது கூட கடினம். அது குருடன் யானையை தடவிய கதை. ஆனால் ராசையா எனும் மனிதன் இளையராஜா ஆனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் அல்லவா? வைராக்கியம். ராஜாவின் ஆரம்ப இசை வருடங்களில் வைராக்கியம் மற்றும் ரோஷம் அவரை பல இடங்களில் உந்தி தள்ளியிருக்கிறது. ஜி.கே. வெங்கடேஷின் உதவியாளராக இருந்த சமயத்தில் அவருக்கு இசையை ஸ்வரமாய் வாசிக்க எழுத தெரியாது. வெங்கடேஷ் இந்த டியூனை நோட்ஸா கொடுத்திருப்பா என்றவுடன் தடுமாறியது வாத்திய கலைஞர்களால் நகைக்கப்பட்டது. அந்த அவமானம் நோட்ஸ் எழுதுவதை கற்றுக்கொள்ள காரணியாய் இருந்திருக்கிறது. இன்றும் ஒவ்வொரு வாத்தியத்திற்கும் நோட்ஸ் தந்து இசையமைக்கும் கடைசி தலைமுறை இசையமைப்பாளர் ராஜாவாக இருக்கலாம். சவால்களை சந்தித்தல். ராஜாவுக்கு சவால்கள் எப்போதுமே ஒரு வெறியை தந்திருக்கிறது. தன்ராஜ் மாஸ்டர் என்கிற திரையுலகில் பலருக்கும் மேலை செவியலிசை கற்றுத்தரும் குருவிடம் இசையமைப்பாளர் ஆன பிறகும் வகுப்புக்கு போய்கொண்டிருக்கின்றார். நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட, ட்ரினிட்டி காலேஜ் எக்ஸாம் எல்லாம் இனி எங்க பாஸ் பண்ண போற என தன்ராஜ் சொல்கிறார். ராஜா அதை சவாலாக எடுத்துக்கொண்டு எழுதி பாஸ் செய்துவிட்டு தன்ராஜ் மாஸ்டரிடம் சென்று ரிசல்ட்டை தூக்கி எறிந்ததாய் சொல்கிறார். இதில் தூக்கி எறிந்தது என்பதை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக சொல்லி இருக்கலாம், அல்லது அவரின் ரோஷத்தின் வெளிப்பாடாய் இருக்கலாம். தன்னை அறிதல். ராஜாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்த பிறகு அவர் காதுபடவே டியூன் போற்றுவான், ரெக்கார்டிங்ல மாட்டிக்குவான் என்றிருக்கிறார்கள். அதற்காக அவர் வருந்தவில்லை. அவரின் அன்னக்கிளி தொடர்ந்த படங்களின் பின்னணி இசை தனக்கு திருப்தி இல்லை என அவரே அசை போடுகின்றார். அதற்கு காரணம் அவர் மட்டுமல்ல. சங்கர் கணேஷ் ஒரு பேட்டியில் பெருமையாக சொல்வார், எங்க ரீரெக்கார்டிங் அப்படியே வசனத்தோட கடல் அலை மாதிரி நிக்காம வந்துகிட்டே இருக்கும். அது அப்போதைய பாணி. ராஜா அந்த பாணியை முற்றிலும் மாற்றியமைத்தார். தேவைப்படும் இடங்களில் பின்னணி இசை, இல்லையெனில் அமைதி. பாடல்களில் கூட MSV, KV மகாதேவன் என ஒவ்வொருவருக்கும் ஒரு பிடித்தம் இருக்கலாம். ஆனால் பின்னணி இசைக்கு மறுபேச்சின்றி காட் என்றால் ராஜாதான். ஆண் பாவம் பெண் பார்க்கும் சீன், காதலுக்கு மரியாதை, கிளைமேக்ஸ் எல்லாம் ராஜாவின் இசை இல்லாமல் நினைத்து பார்க்கவே இயலாது.